ஓகே ரைட், இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த டிராவிங்கை வரைஞ்சு கொள்ளுங்க, இந்த உருவத்தை வரைந்து கொள்ளுங்க. கேள்வி வந்து என்னன்னு சொன்னா, நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. நிலற்றப்பட்ட பகுதியின் அல்லது நிலற்றிய பகுதியின் பரப்பளவை காண்க, இதுதான் கேள்வி. செய்யுங்க பாப்போம். இது 14 மீட்டர், இது 25 மீட்டர், இது 30 மீட்டர். இது எத்தனாவது கேள்வின்னு தெரியல எனக்கு, நான் முதலாவது போடுறேன். ரைட், இரண்டாவது கேள்வியும் அதே மாதிரி, நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. இதை செஞ்ச பிள்ளைகள் இதை செய்யும். விடைகள் அனுப்புங்க, விடைகள் அனுப்புங்க. விடைகள் அனுப்புறீங்க, ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ரைட், வெரி குட், விடைகள் அனுப்பிருக்கீங்க சேஃபா. ரைட், பாப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த நிலற்றப்பட்ட பகுதின்னு சொல்லும் போது ரைட் பாக்குறீங்க, இந்த உருவம் ஒரு செவ்வகம். ரைட், அந்த செவ்வகத்துல ஒரு வட்டம் ஒன்று நடுவில் இருக்கு. ரைட், எனக்கு தேவை இந்த துண்டு. ரைட், இந்த நிலற்றப்பட்ட துண்டு தான் தேவை. அப்ப நான் என்ன செய்யணும்? மொத்தமான பரப்பளவு கண்டு, மொத்தமான செவ்வகத்தின் பரப்பளவு கண்டு இந்த வட்டத்தின பரப்பளவை கழிச்சு விட்டுன்னு சொல்லணும். ரைட், இது ஒரு தகடு மாதிரி நினைங்க. மொத்தமா இந்த ஒரு தகட்டுல இருந்து இந்த வட்டத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டு சொன்னா மிச்சம் இருக்கிற பரப்பளவு வரும் இல்லையா? அதான் இந்த நிலத்தப்பட்ட பரப்பு. அந்த பரப்பு தான் கேள்வி. என்ன செய்யணும்? ரைட், மொத்தமா சதுரத்தின் பரப்பளவு முதலாவது காணும். அதுல இருந்து வட்டத்தின பரப்பளவு கழிச்சுட்டோம்னு சொன்னா அதான் விடு. ரைட், அந்த ஐடியா நமக்கு முதல்ல வந்துடும். ரைட், அந்த ஐடியா வந்தா சரி, அதுக்கு பிறகு ஈஸியா செஞ்சிடும். ரைட், ஆகவே செவ்வகத்தின் பரப்பளவு முதலாவது செவ்வகத்தின் பரப்பளவு நீங்க மொத்தமா எழுதி கொள்ளுங்க. செவ்வகத்தின் பரப்பளவு ரைட், செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? நீளம் தர அகலம். நீளம் என்ன? 25 மீட்டர், அகலம் என்ன? 30 மீட்டர். ரைட், எத்தனை? 750 மீட்டர் வர்க்கம். ரைட், சென்டிமீட்டர் இல்ல, இங்க மீட்டர். மீட்டர் வந்தா மீட்டர் போடணும், சென்டிமீட்டர் வந்தா சென்டிமீட்டர் போடணும். இங்க சென்டிமீட்டர் வர்க்கம் மட்டும் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் பிள்ளை. ரைட், இதுக்கு மட்டும்தான் மார்க்ஸ் கிடைக்கும். ரைட், சென்டிமீட்டர் வர்க்கம் மட்டும் போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் பிள்ளை. ஆன்சருக்கு விடைக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ரைட், அதனால மிச்சம் கவனம், மீட்டர் வர்க்கம். ரைட், அடுத்தது வட்டத்துல. ரைட், வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தில பரப்பளவு என்ன? பையார் வரும், அது உங்களுக்கு தெரியும். ரைட், பை என்ன? 22 கீழ் 7. அரை என்ன? 14 சொல்லி தந்திருக்காங்க. 14 தர 14.
ரைட் 14 வர்க்கம் 14 14 ரைட் 2 ரைட் சுருக்கினா என்ன இதை சுருக்கினா பெருக்கினா என்ன விட 44 14 என்ன விட பெருக்கிட்டு இதுல வார விடையே சொல்லுங்க இந்த மொத்த செவ்வகத்திலிருந்து இந்த இதை கழிச்சு விட்டா சரி வட்டத்திர பரப்பளவு கழிச்சு விட்டா சரி ரைட் 616 ரைட் 616 மீட்டர் வர்க்கம் இல்லையா ரைட் இப்ப பாருங்க செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுட்டோம் வட்டத்தின் பரப்பளவை கண்டுட்டோம் அவன் என்ன செய்யணும் செவ்வகத்திர பரப்பளவு நமக்கு இந்த நிலட்டப்பட்ட பகுதி தான் தேவை செவ்வகத்திர பரப்பளவுல இருந்து இந்த வட்டத்திர பரப்பளவை கழிச்சு விட்டா சரி ரைட் ஆக 750 மைனஸ் ஆகவே நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு ரைட் நீங்க மொத்தம் எழுதி கொள்ளுங்க நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு ரைட் 750 மைனஸ் 616 ரைட் என்ன விட 134 ரைட் 134 மீட்டர் வர்க்கம் அநேகமான பிள்ளை விடைகள் அனுப்பியிருக்கீங்க ரைட் அடுத்த கேள்வி ஓகே மூணாவது படத்துக்குரிய கேள்வி எழுதி கொள்ளுங்க ஒரு வீட்டு தோட்டத்தின் பரம்படி படமானது உருவில் காட்டப்பட்டுள்ளது ஒரு வீட்டு தோட்டத்தின் பரம்படி படமானது உருவில் காட்டப்பட்டுள்ளது ஏபிசிடி என பெயரிடப்பட்ட பகுதியில் பூக்கள் நடப்பட்டுள்ளன இல்லாட்டி பூக்கும் தாவரங்கள் நடப்பட்டுள்ளன ஏபிசிடி என பெயரிடப்பட்ட பகுதியில் பூக்கும் தாவரங்கள் நடப்பட்டுள்ளன
ஏஇஎஃப்டி அல்லது ஏடிஎஃப்இ ஏதாவது ஒன்று சொல்லியுள்ளனர். ஏஇஎஃப்டி என்ற பகுதியிலும் ஏடிஎஃப்இ எழுதுகிறது. ஏடிஎஃப்இ டிஜிஹெச்சி ஆகிய பகுதிகளில் கற்கள் இடப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு செவ்வக பகுதி இருக்கு இல்லையா, இதுல கற்கள் இடப்பட்டு இருக்காங்களா? இதுல கற்கள், இதுலயும் கற்கள், இதுல வந்து பூக்கும் தாவரங்கள். அடுத்து அரைவட்ட பகுதியில் இந்த பகுதியில் அரைவட்ட பகுதியில் புட்கள் வளர்க்கப்பட்டுள்ளன. அரைவட்ட பகுதியில் புட்கள் வளர்க்கப்பட்டுள்ளன. முதலாவது கேள்வி, புறமிலக்கம் 1. கற்கள் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண. கற்கள் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவை. கற்கள் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண. அடுத்தது இரண்டாவது, பூக்கும் தாவரங்கள் நடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண. பூக்கும் தாவரங்கள் நடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண. மூன்றாவது, புட்கள் நடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண. மூன்றாவது, புட்கள் நடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண. நாலாவது, இந்த தோட்டத்திலிருந்து கற்கள் அகற்றப்படும் போது தோட்டம் மொத்தம் இந்த தோட்டம், தோட்டத்திலிருந்து கற்கள் அகற்றப்படும் போது எஞ்சியுள்ள பகுதியின் பரப்பளவை காண. இந்த தோட்டத்திலிருந்து கற்கள் அகற்றப்படும் போது எஞ்சியுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. நாலாவது, நோட் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அப்ப செய்யுங்க பாவம். இதை செய்யறேன் பாருங்க. இதை நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவுதான் கேள்வி. முதலாவது பாக்குறீங்க, மொத்த உருவத்தை பாருங்க. மொத்த உருவத்தில பரப்பளவை நீங்க காணலுமா? கேள்வி. இது ஒரு செவ்வகம் இல்லையா? செவ்வகத்துல பரப்பளவை தனியே காணலாம். நீளம் தராகலம் இல்லையா? நீளம் என்ன தந்திருக்காங்க, நீங்க காணலாம் இல்லையா? நீளம் 7 - 5 12 காணலாம்.
ரைட். அதே மாதிரி இந்த துண்டை நீங்க காணலாம். ஏன் நீங்க காணலாம்? இது ஒரு கால்வட்ட பகுதி. ரைட். கால்வட்ட பகுதி ஒரு ஆராய்ச்சி என்னங்க கால்வட்ட பகுதி. ரைட். கால்வட்ட பகுதியில இது 7 மீட்டர் சொன்னா இது மையம், இது 7 மீட்டர் சொன்னா இதுவும் என்ன 7 மீட்டர். ஆகவே ஆறு என்றபடியா இது மிகவும் சமன். ரைட். ஆறு என்றபடியா இது மிகவும் சமன். இது 7 மீட்டர் என்றபடியா இதுவும் 7 மீட்டர். ரைட். அதை நீங்க கண்டுபிடிச்சிடணும். ரைட். இதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு சேலஞ்ச். ரைட். அதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு பிறகு செஞ்சிடலாம். ரைட். இப்ப நீளம் தரங்களும் இல்லையா 7 மீட்டர் தர இது என்ன மொத்தம் நீளம் என்ன செவ்வகத்தின மொத்த நீளம் 7 × 12. ஆகவே 12 எழுதுற 84 மீட்டர் வரும். ரைட். செவ்வகத்தின பரப்பளவு கண்டுட்டீங்க. அதுக்கு பிறகு இந்த கால்வட்டத்தின பரப்பளவு காணுங்க. ரைட். கால்வட்டத்தின பரப்பளவு கால்வட்டத்தின் பரப்பளவு. ரைட். கால்வட்டத்தின பரப்பளவு உங்களுக்கு தெரியும். என்ன வாய்ப்பாடு πr வர்க்கம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க 360 மேல் 92 போட்டும் சுருக்கலாம். ரைட். இது நேரடியா தெரியும் என்றதால போடுறேன். ரைட். ஆரை என்ன ஆரை தான் இதான் மையம். இது ஆரை 7 இல்லையா. ரைட். 7 தர 7 சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா என்ன வரும் 11 இங்க 2 77 கீழ் 2 என்ன 36.5 38.5. ரைட். அப்ப உங்களுக்கு நிலற்றிய பகுதியை தான் காணணும். ரைட். நிலட்டப்பட்ட பகுதியை தான் காணணும். என்ன செய்யணும்? மொத்த செவ்வகத்தில பரப்பளவுல இருந்து இந்த கால்வட்டத்தில பரப்பளவை கழிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த நிலட்டப்பட்ட பகுதி வரும். ஆகவே 84 இருந்து ஆகவே நிலட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு 84 இருந்து கழிச்சு விடுங்க 38.5. ரைட். என்ன விட அனுப்பியிருந்தீங்க. என்ன விட இதுக்கு என்ன விட 45.5. சரியா விட விட சரியா விட சரியா 45.95. 45 வராது 95 வராது 45.5 தான் வரும் போல பாருங்க. 38.5 45.5. ஓ 45.5 தான் வரும் மீட்டர் வர்க்கம். 45.95 வராது. கல்குலேஷன் கூட்டல் கழித்தல் மிஸ்டேக் விடாதீங்க. தசமங்கள கழித்தல் கூட்டல் எல்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. பெருக்கல் எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இந்த கேள்விக்கு விடைய அனுப்புங்க. 3வது கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி மாதிரி இருக்கும். ஆனா சின்ன கேள்விதான். கொஞ்சம் பெரிய கேள்வி மாதிரி தான் இருக்கும்.
ரைட், விடைகள் அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், வெரி குட் ஷைஃபா, எல்லாத்துக்கும் விடை அனுப்பியிருக்கீங்க. ரைட், செஞ்சு பார்ப்போம் நம்ம இல்லையா? ரைட், செஞ்சு பார்ப்போம். ரைட், கேள்வி எல்லாம் என்னமோ ரைட் நம்ம வளமையா செய்யற மாதிரியே கேள்விதான். ஆனா என்ன, கொஞ்சம் வசனங்களை சேர்த்திருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்ல. வசனங்கள் கொஞ்சத்தை சேர்த்திருக்காரு. ரைட், படம் எல்லாமே ஒன்றுதான், நம்ம வளமையா செய்யற மாதிரி. ஆனா என்ன, அதுல கார்டன், அதாவது வீட்டு தோட்டம்னு சொல்லி தந்து அதுல பூக்கும் தாவரங்கள், கற்கள், பூக்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மள பயமுடுத்தாட்டி இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரைட் ரைட், இப்ப நம்ம வளமையா செய்யற மாதிரி. ரைட், முதலாவது கேள்வி என்ன, இது ஒரு வீட்டு தோட்டமா? ரைட், இதுல கற்கள் இடப்பட்டிருக்கு, இதுல பூக்கும் தாவரங்கள் இடப்பட்டிருக்கு, இதுலயும் கற்கள், இதுல புட்கள். ரைட், அளவீடுகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. ரைட், உங்களுக்கு தேவை கற்கள் இடப்பட்டதுல பரப்பளவு. ரைட், கற்கள் இடப்பட்டது பாருங்க, இங்க இடப்பட்டிருக்கு, இங்க இடப்பட்டிருக்கு, இங்க இடப்பட்டிருக்கு. ரைட், ஆகவே 2 இடத்துல கற்கள் இடப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்யணும், இதர பரப்பளவையும் இதர பரப்பளவையும் கண்டு கூட்டணும். ரைட், தனியே நீங்க ஒன்றிட பரப்பளவை கண்டு போட்டீங்கன்னு சொன்னா பிழை. ரைட், அப்ப கற்கள் இடப்பட்டதுல பரப்பளவு முதலாவது. ரைட், விடைகளுக்கு போட்டுருவீங்க இல்லையா? ரைட், கற்கள் இடப்பட்டதுல பரப்பளவு பார்ப்போம். ரைட், நீளம் தராவலம். ரைட், நீளம் தராவலம் தானே. நீளம் என்ன, கற்கள் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. ரைட், நீளம் தராவலம், நீளத்தை பாக்குறீங்க தெரியுமாண்டு? ஓ, எத்தனை, 10 மீட்டர். இது இதுக்கு சமம் இல்லையா? ரைட், 10 மீட்டர், 10 தர. ரைட், அகலம் தெரியுமான்னு பாக்குறீங்க? ரைட், 4 மீட்டர் இங்க தந்திருக்காங்க. ரைட், இங்கேயும் எல்லாமே சமன் தந்திருக்காங்க. ரைட், அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். இங்கே சமன், இதெல்லாம் சமன் தரப்பட்டிருக்கு இல்லையா? ரைட், இது 4 மீட்டர், ஆகவே இதுவும் 4 மீட்டர், இதுவும் 10 மீட்டர். ரைட், ஆகவே இது 4 மீட்டர். ரைட், 10 தர 4 எத்தனை, 40 மீட்டர். ரைட், இதை நீங்க டி என்ன சொன்ன, DHSC இல்லையா, அது இந்த கல். ரைட், இன்னொரு கல் இருக்கு என்ன, ADFE, அடுத்த கல் ADFE என்கிற கற்கள்ற பரப்பளவு. என்ன, அதுவும் அதே மாதிரி இல்லையா, 10 தரங்க. ரைட், 40 மீட்டர். ரைட், ஆகவே மொத்த கற்கள் பதிக்கப்பட்டுள்ள பரப்பளவு தான் மொத்த கற்கள் தான். ரைட், என்ன செய்யணும், கற்கள் இடப்பட்டுள்ள பகுதி என்று மொத்த பரப்பளவு காணும். ரெண்டையும் கூட்டி விடுங்க, 80 மீட்டர். 40 என்ன, 80 மீட்டர் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு பகுதியில பரப்பளவை காண்பு, அது 2 அளவு இருக்கலாம். இப்போ ஒரு பகுதியில பரப்பளவு 40 மீட்டர் கண்டுட்டீங்கன்னு சொன்னா இதுல நீளம் அகலங்கள் சமன் என்று சொன்னா, சமனா இருந்தா மட்டுமா இந்த நீளம் அகலமும் 2 சமன் என்று சொன்னா உண்டை கண்டு 2 அளவு பிரிக்கிறீங்க. இது உண்டை கண்டுட்டீங்க 40, அது 2 அளவு பிரிக்கிறீங்க, என்ன வரும், 42 80. நீங்க எந்த இடத்துல கூட்டி போடுங்க, 80 மீட்டர் வர்க்கம். ரைட், இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லையே, கற்கள் பதிக்கப்பட்ட பரப்பளவு கண்டிருக்கீங்க. ரைட், வெரி குட். அடுத்தது பூக்கும் தாவரங்கள் பார்ப்போம். பூக்கும் தாவரங்கள் எங்க இருக்காங்கன்னா இந்த பகுதி ABCD என்ற பகுதி. ரைட், அதுவும் அதே மாதிரி நீளம் தராங்கலம் இல்லையா? ரைட், 2வது நீளம் தராங்கலம், நீளம் தெரியுமா பாப்போம்? ரைட், 10 மீட்டர் இல்லையா? அதுவும் 10, இதுவும் 10. பூக்கும் தாவரங்கள் பரப்பளவு. ரைட், 10 தர. அகலம் தெரியுமான்னு பாருங்க, அகலம் தெரியும், 3 3 6. ரைட், ஆகவே 60 மீட்டர். ரைட், மூன்றாவது என்ன, புட்கள். புட்கள் எங்க, இங்க மட்டும்தான். ரைட், புட்கள் பரப்பளவு என்ன, புட்கள் பரப்பளவு. ரைட், 6 பையார் வர்க்கம் இல்லையா? 6 தர 22 7. ரைட், இதுல 6 கண்டுபிடிக்கணும். 6 எப்படி கண்டுபிடிங்க, இந்த துண்டை பாருங்க, இது மையம். ரைட், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து இங்க இந்த நீளம், இந்த மொத்த நீளம், அல்லது இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இதுதான் 4. இந்த மொத்த நீளத்தை பாருங்க, இது 3 மீட்டர், இது 4 மீட்டர், ஆகவே மொத்த நீளம் என்ன, 7 மீட்டர். ஆகவே 6 வந்து என்ன, 7. ரைட், சுருக்கிறேன், 11 77 மீட்டர் வர்க்கம். அடுத்த கேள்வி என்ன, 4வது எஞ்சியுள்ள பகுதி, அதாவது கற்களை அகற்றுறாங்க. இப்ப கார்டன்ல இருந்து என்ன செய்யறாங்க, உங்களோட வீட்டு தோட்டத்துல இருந்து கற்களை அகற்றி விடுறாங்க. கற்களை அகற்றி விட்டா மிச்சத்து இவ்வளவு இருப்பாரு, இந்த செவ்வகம் இருக்கும், இந்த அரை வட்டம் இருக்கும், கற்களை அகற்றிடுவாங்க. ரைட், அந்த கற்களை அகற்றின உடனே பரப்பளவு தான் கேள்வி. ரைட், 4வது என்ன, ஏற்கனவே எல்லாத்திலும் பரப்பளவையும் நம்ம கண்டிருக்கோம், அதை கழிச்சு போட்டு விட்டா சரி. ரைட், 4வது என்ன,
ரைட், போட் விளங்குது தானே? ரைட். அப்ப மொத்த பரப்பளவு ஃபர்ஸ்ட் காணும் இல்லையா? மொத்த பரப்பளவு கண்டுட்டு இந்த கற்கள் இருக்கிறத கழிச்சு விட்டோம். சரி, ரைட். ஆகவே மொத்த பரப்பளவு என்ன? மொத்த பரப்பளவு எல்லாத்தையும் கூட்டுங்க. கற்கள் இருக்கிறது, பூக்கும் தாவரங்கள் இருக்கிறது, புட்கள் இருக்கிறது. ரைட், கற்கள் இருக்கிறத பாத்தீங்க மொத்தம் 80. ரைட், 80 சக. அதே மாதிரி பூக்கும் தாவரங்கள் இருக்கிறது என்ன? 60. மேல கண்டுறீங்க. ரைட், 60 சக. அதே மாதிரி புட்கள் இருக்கிறது எத்தனை? 77. ரைட், மொத்தமா கூட்டினா எத்தனை வரும்? எத்தனை வருது? 217. சரியா நான் போட்டது? 140, 147, 217. சரி என்ன? சரி, அது மொத்த பரப்பளவு. உங்களுக்கு தேவை எஞ்சிய பகுதி. கற்களை அகற்றுறாங்க. ரைட், கற்களுக்கு கண்டிருக்கீங்க. எங்க கண்டிருக்கீங்க? 80 மீட்டர் கண்டிருக்கீங்க. ஆகவே 80 கழிச்சு விடுங்க. ரைட், 217 இருந்து 80 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எத்தனை வரும்? 137. ஆகவே எஞ்சிய பகுதி ரைட் 217 மொத்தம். அதுல இருந்து நீங்க எதை கழிக்கணும்? புட்கள் இருக்கிறத கழிக்கணும். புட்கள் இருக்கிறது என்ன? சாரி, கற்கள் இருக்கிறத கழிக்கணும். கற்கள் இருக்கிறது என்ன? 80 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எத்தனை வரும்? போட்டு வழங்குது தானே? எத்தனை வரும்? 137 அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இப்படியும் காணலாம். இப்படி காணாம இப்படியும் காணலாம். நீங்க என்னன்னு சொன்னா உங்களுக்கு எஞ்சிய பகுதி தானே கேட்டிருக்கு. ரைட், அவை நீங்க என்ன செய்யணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. மொத்தம் இங்க இருக்கு, கற்களை மட்டும்தான் விடுறாங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? பூக்கும் தாவரங்களையும் புட்கள பரப்பளவையும் கூட்டினோம்னு சொன்னா எஞ்சிய பரப்பளவு வரும். அப்படியும் காணலாம். ரைட், அந்த மெத்தடும் சரி. ரைட், இப்ப பாருங்க, பூக்கும் தாவரங்கள் என்ன? 60. புட்கள் என்ன? 77. 77 60 கூட்டி விடுங்க, 137 இல்லையா? ரைட், அப்படியும் காணலாம். ரெண்டும் சரி. மொத்த பரப்பளவை கண்டு இந்த கற்களை கழிச்சு விட்டும் காணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கற்கள் இல்லாம போனா இந்த ரெண்டு தான் இருக்கும். பூக்கும் தாவரங்களும் இருக்கும், புட்களும் இருக்கும். ஆகவே இந்த ரெண்டையும் கூட்டியும் இந்த ரெண்டு பரப்பளவு கூட்டியும் நீங்க காணலாம். கிளியரா? 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 எனி டவுட்? கிளியரா? நீங்க செஞ்சு விடைகள் அனுப்பினீங்க. எந்த மெத்தட்ல செஞ்சீங்க? நீங்க இது ரெண்டையும் கூட்டி செஞ்சீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா மொத்தமா கண்டுட்டு இந்த மாதிரி கண்டீங்களா? எப்படி நீங்க கண்டீங்க? நீங்க எப்படி கண்டீங்க? இந்த கடைசி கேள்விக்கு நீங்க எப்படி விட கண்டீங்க? ரைட், வெரி குட். ரைட், அதுவும் ஈஸியான மெத்தட் இல்லையா? அந்த கூட்டி செய்யறது அதுவும் ஈஸியான மெத்தட். அப்ப அந்த ஐடியா உங்களுக்கு வந்துட்டு. ரைட், அப்ப அந்த ஐடியா வந்தா சரி. ரைட், அப்ப அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, இந்த படத்தை வரைஞ்சு கொள்ளுங்க. படத்தை வரைஞ்சிட்டு ஒரு செவ்வக வடிவ தகடொன்றிலிருந்து அல்லது தகட்டிலிருந்து ஒரு செவ்வக வடிவ தகட்டிலிருந்து இரு அரைவட்ட பகுதிகள் வெட்டி அகற்றப்படுகின்றன. ஒரு செவ்வக வடிவ தகட்டொன்றிலிருந்து அல்லது தகட்டிலிருந்து ஒரு செவ்வக வடிவ தகட்டிலிருந்து இரு இரு அரைவட்ட பகுதிகள் அல்லது இரு சமனான அரைவட்ட பகுதிகளை கொண்டு இரு சமனான அரைவட்ட பகுதிகள் வெட்டி அகற்றப்படுகின்றன. எனின் எஞ்சியுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. எஞ்சியுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க.
ரைட். அப்ப விடைகள் அனுப்புறீங்க, என்ன செய்யணும்? கொஞ்சம் ஃபாஸ்டா செய்வோம் இல்லையா? ரைட். இப்படி ஒரு செவ்வகத்துல இருந்து 2 அரைவட்டம் வெட்டி அகற்றப்படுது. எஞ்சியுள்ள பரப்பளவு தான் கேட்டிருக்கு. ரைட். எஞ்சியுள்ள பரப்பளவு காணுவோம். என்ன நடந்திருக்கு? முதலாவது என்ன செய்யணும்? மொத்த பரப்பளவு காணும். ரைட். அதுக்கு பிறகு வெட்டி அகற்றப்படுது தானே, அவங்க 2 பேரையும் கண்டு கழிச்சு விடுவோம். இதான் ஐடியா. ரைட். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தரங்களும் 25 தர 7 இல்லையா? சாரி 7 இல்லை, இது 7, இந்த துண்டு 7, இந்த துண்டு 7. ரைட். 7 மணி மொத்தம் என்ன? 14. ரைட். 25 தர 14 என்ன விட? 25 தர 14 இப்படியே சொல்லுங்க. 25 தர 14 என்ன விட? 350. ரைட். 350 சென்டிமீட்டர் வருது. ரைட். அடுத்தது இந்த அரைவட்ட பகுதி. ரைட். அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. ரைட். பரப்பளவு என்ன? அரை பையாக இருக்கும் இல்லையா? அரை தர பைக்கு 22 கீழ் 7 தர 6 என்ன? 7. 7 தர 7. ரைட். சுருக்கி விடுவோம். 11. ஆகவே 77 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட். கண்டுட்டோம். இப்ப என்ன? இந்த அரைவட்ட பகுதி இந்த அரைவட்ட பகுதி சமன் தான் பாருங்க. 6 சமன் 6 7 இங்கே 7 தான் வரப்போறாரு. ரைட். ஆகவே அவர பரப்பளவும் என்ன வரப்போகுது? 77 சென்டிமீட்டர் தான் வரப்போகுது. நீங்க என்ன செய்ய தேவையில்ல, திரும்ப காண தேவையில்லை. ரைட். என்ன செய்யலாம்? இந்த 77 கண்டிங்கன்னு சொன்னா 77 ரெண்டா பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா இவர பரப்பளவு வந்துருவாரு. ரைட். மொத்த பரப்பளவு இவரையும் சேர்த்து மொத்த பரப்பளவு வந்துருவாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க தனித்தனியா காணணும்னு சொன்னா இது அரைவட்ட பகுதி 1 அல்லது A1 போடுங்க. ரைட். இதை A2 போடுங்க. இது பிராக்கெட்டுக்குள்ள A1 போட்டுட்டு அதே மாதிரி A2 காணுங்க. A2 அரைவட்டத்துல பார்க்கணும். இதே மாதிரி சுருக்குங்க. இதே விட வரும் 77 சென்டிமீட்டர் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதை கண்டு நீங்க 2ஆல பெருக்கினாலும் சரி. ரைட். இப்ப என்ன செய்யணும்? 1ல இருந்து 1 கழிச்சு விட்டா சரி. ரைட். மொத்தம் 350. ஆகவே எஞ்சியுள்ள பகுதி பரப்பளவு மொத்தம் 350. 350 வந்து என்னென்ன போகுது? இந்த A1 போகுது, இந்த A2 போகுது. A1 என்ன? 77, அதுவும் கழியுது. அதே மாதிரி A2 72, அதுவும் கழியுது. என்ன விட? 196. 196 தானே? ரைட். நான் கழிக்கல. ரைட். சரியான விட சொல்லணும். ரைட். வெரி குட். ரைட். அடுத்த கேள்வி இது 5வது. ரைட். அப்ப 5வது படத்தை கீறி கொள்ளுங்க. படத்தை கீறிட்டு இந்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. ABCD ஒரு இணைகரமா? ABCD ஒரு இணைகரமா? ABCD ஒரு இணைகரமாகும். அதனுடன் சாரி ரைட். அதனுடன் ஓர் அரைவட்ட பகுதி இணைக்கப்பட்டுள்ளது. ஓர் அரைவட்ட பகுதி. இதான் அரைவட்டமா? இதை கொஞ்சம் நீங்க அழகா நீட்டா வரைஞ்சு கொள்ளுங்க. ரைட். இது சமனா இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இதுவும் மையம், இதுல ஆரை, இதுவும் ஆரை இல்லையா? ரைட். இது பரிதி. அவை நீங்க இதுவும் சமனா இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொள்ளுங்க. ரைட். ABCD ஒரு இணைகரமாகும். அதனுடன் ஒரு அரைவட்ட பகுதி இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு அரைவட்ட பகுதி இணைக்கப்பட்டுள்ளது. ரைட். முதலாவது கேள்வி இணைகரத்தின் பரப்பளவை காண்க. இணைகரத்தின் பரப்பளவை காண்க. அடுத்த கேள்வி இந்த கேள்வியை மாத்தி கொடுங்க. ABCD ஒரு இணைகரமாகும். அதனுடன் ஒரு ஆரைச்சிறை இணைக்கப்பட்டுள்ளது. அரைவட்டத்தை வெட்டிட்டு ஆரைச்சிறைன்னு போட்டுக்கொள்ளுங்க. இது அரைவட்டம் இல்லை இல்லையா? ரைட். அரைவட்டம் இப்படி வரணும் இல்லையா? ரைட். இது அரைவட்டம் இல்லையே, இந்த மாதிரி இந்த ஷேப்ல வருது. ரைட். இப்படி வர இது ஒரு ஆரைச்சிறை. ரைட். ABCD ஒரு இணைகரமாகும். அதனுடன் ஒரு ஆரைச்சிறை இணைக்கப்பட்டுள்ளது. இது ஆரைச்சிறை இணைக்கப்பட்டுள்ளது. ரைட். ரைட். முதலாவது கேள்வி இணைகரம் ABCD பரப்பளவு யாது?
ரைட். இரண்டாவது கேள்வி, ஆரைச்சிறையின் பரப்பளவு யாது? ஆரைச்சிறையின் பரப்பளவு யாது? மூன்றாவது கேள்வி, மொத்த கூட்டுத்தள உருவத்தின் பரப்பளவு யாது? மொத்த கூட்டுத்தள உருவத்தின் பரப்பளவு யாது? மொத்த கூட்டுத்தள உருவத்தின் பரப்பளவு யாது? நாலாவது கேள்வி, இந்த புள்ளியை ஈ என்று புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த புள்ளியை, இந்த புள்ளிக்கு தானே, இந்த புள்ளியை ஈ என்று புரிஞ்சு ஈ என்று புரிஞ்சு கொள்ளுங்க. ஏஇ சமன், இந்த பக்கத்துல நீளம் ஏஇ சமன் 5 சென்டிமீட்டர் எனின், ஏஇ சமன் 5 சென்டிமீட்டர் எனின் ஏபியின் நீளத்தை காண்க. ஏபியின் நீளத்தை காண்க. நாலாவது ஏஇ சமன் 5 சென்டிமீட்டர் எனின் ஏபியின் நீளத்தை காண்க. ரைட், காண்க. நீங்க சொல்லிருக்கீங்க ஏற்கனவே இல்லையா? வெரி குட் கிறிஸ்டினா. அது அரைவட்டம் இல்ல தானே சார்னு சொல்லிருக்கீங்க. ரைட், வெரி குட். அது வந்து அரைவட்டம் இல்லதான், இது வந்து ஒரு ஆராய்ச்சிறை. விடைகள் அனுப்புறீங்களா? வெரி குட். விடைகள் சார். லாஸ்ட் கேள்வியா? லாஸ்ட் கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த புள்ளியை இ என்று குறிச்சு கொள்ளுங்க. இந்த புள்ளியை, இந்த செங்குத்து தூரம் வருது இங்க முடியுதுதானே இந்த புள்ளி, இந்த புள்ளியை இ என்று குறிச்சு கொள்ளுங்க. இ, இதை இ என்று புரிஞ்சு கொள்ளுங்க. நாலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, ஏஇ இதர நீளம் ஏஇ சமன் 5 சென்டிமீட்டர் எனின், ஏஇ வந்து 5 சென்டிமீட்டராக இருந்தால் ஏபியின் நீளத்தை காண்க. எந்த நீளத்தை காண முடியும்? ஏபியின் நீளத்தை காண்க. அதான் கேள்வி.
ரைட். இதுல அந்த 4வது கேள்வியை பற்றி விடுங்க. 4வது கேள்வியை பற்றி விடுங்க. 4வது கேள்வியை பட்டுங்க. நம்ம அந்த மாதிரி கேள்வி இன்னொரு அடுத்த இதுல பார்ப்போம். ரைட். 4வது கேள்வியை பட்டுங்க. ரைட். அப்ப என்ன, இணைகரத்துல பரப்பளவு முதலாவது கேள்வி. அதான் கேள்வி நினைக்கிறேன். ரைட். ஆகவே இணைகரத்துல பரப்பளவு காணும் தெரியும். ரைட். அடிதர செங்குத்து தூரம் இல்லையா? அடி என்ன? அடி ஒன்று இதா இருக்கலாம், இது செங்குத்து தூரமா இருக்கலாம், அல்லது இது அடியா இருக்கலாம், இது செங்குத்து தூரமா இருக்கலாம். ரைட். ஏதாவது ஒன்று, ரெண்டுல ஒன்று நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட். அடி தரப்பட்டிருக்கு 30, இங்க 30 இல்லையா இந்த அடி. ரைட். செங்குத்து உயரம் உங்களுக்கு 7 தரப்பட்டிருக்கு. தரவு எத்தனை? 210 சென்டிமீட்டர். அதான் முதலாவது கேள்வி. முதலாவது. இரண்டாவது விடைகள் அனுப்பிங்களா? வெரி குட். விடைகள் அனுப்புறீங்க. அந்த லாஸ்ட் கேள்வியை வெட்டி விடுங்க. லாஸ்ட் கேள்வியை வெட்டி விடுங்க. இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன? ஆராய்ச்சிறையின் பரப்பளவுன்னு நினைக்கிறேன். ரைட். ஆராய்ச்சிறையின் பரப்பளவு காண்றதுதான் இரண்டாவது. ரைட். என்ன செய்யணும்? ஆராய்ச்சிறையின் பரப்பளவு சொன்னா உங்களுக்கு இந்த கோணம் தெரியும். ரைட். இந்த கோணத்தை நீங்க காணணும். இதானே ஆராய்ச்சிறை. இது ஆரை. ஏற்கனவே நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே சொல்லியிருக்கேன். ரைட். இரண்டு ஆரைகளுக்கு ஒரு பரிதியால மூடப்பட்டதுதான் ஆராய்ச்சிறை சொல்லுவோம். ரைட். ஆராய்ச்சிறைன்னு சொல்லுவோம் என்னத்தை? 2 ஆரைகளாலையும் ஒரு பரிதியாலையும் மூடப்பட்டது. நம்ம இதுல பரப்பளவு காணணும்னு சொன்னா இந்த மைய கோணம், இந்த கோணம் உள்ளுக்கு வர இந்த கோணம் தெரியாது. ரைட். அதான் அந்த தீட்டான்னு சொல்றது. ரைட். அதான் அந்த தீட்டா சொல்றது. அப்ப அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப என்ன செய்வோம்? இதுல ஆராய்ச்சிறையின் பரப்பளவு காணுவோம். அடுத்து ஆராய்ச்சிறை பரப்பளவு. பரப்பளவு என்ன? 360 மேல். 360 மேல். தீட்டா என்ன? எத்தனை பாகம்? 150 பாகம்னு நான் போடுறேன். ரைட். இது எப்படி வந்தேன்னு பார்ப்போம். சரி. உங்களோட பாகை மானியை எடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரைட். பாகமானியை எடுத்து உங்களோட கொப்பில இருக்கிற அந்த கோடுல வச்சீங்கன்னு சொன்னா ரைட் இருக்கும் பாகமானி. ரைட். இப்படி அரைவட்ட மாதிரி தான் இருக்கும் பாகமானி. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் இதை. ரைட். அதை வச்சீங்கன்னு சொன்னா இங்க 0 இருக்கு, 150 இருக்கு. ரைட். இங்க இருந்து தான் அளப்போம் கோணம் இல்லையா? அளவு பாத்தீங்கன்னு சொன்னா இது மொத்தமாக 150 பாகம். இதுல அளவீடு என்ன? மொத்தமாக 150 பாகம். ஆகவே இந்த ஒரு நேர்கோட்டு வரைஞ்சிட்டு அந்த நேர்கோட்டுல வச்சீங்கன்னு சொன்னா அந்த பாகமானியை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக இந்த நேர்கோடு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்க முடிகிற இடத்துல மொத்தம் அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா 180 பாகம் என்று காட்டும். ரைட். ஆகவே உங்களுக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னா ஒரு நேர்கோடு என்ன 180 பாகம். அந்த மையத்தை சுற்றி உள்ள இப்படி அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா 180 பாகை வரும். இந்த மொத்த கோணம் வந்து எவ்வளவு வரும்? 180 பாகை வரும். ரைட். மொத்த கோணம் 180 பாகைன்னு சொன்னேன். அதுல நான் 30 பாகை, இது 30 பாகைன்னு தரப்பட்டு 30 பாகையை கழிச்சு விட்டேன்னு சொன்னா இந்த துண்டு வந்து ரைட். மொத்தம் 180. அதுல இருந்து இந்த துண்டை கழிச்சு விட்டேன்னு சொன்னா 150. இதுக்குள்ள ஒரு வார கோணம் தான் நமக்கு தேவை. ஆகவே இது 150 வந்துடும். ஆகவே அப்ப தீட்டாக்கு நீங்க என்ன போடணும்? 150 போடணும். ரைட். மொத்தம் 180. அதுல இருந்து 30 கழிச்சு விடுங்க. 150. ரைட். அவை 360 தீட்டா. அது மட்டும்தான் இதுல இருக்கிற சேலஞ்ச். ரைட். இதுல இருக்கிற சேலஞ்ச் அது மட்டும்தான். அதை கண்டுபிடிச்ச சில ஆட்கள் என்ன செய்வாங்க? 150 போடாம 30 போட்டு விட்டுருவாங்க. ரைட். 360 30 போட்டு விட்டுருவாங்க. 30 நீங்க போடையலாம். ஏன்? ஆராய்ச்சிறை வந்து இந்த இவ்வளவுதான் ஆராய்ச்சிறை. அந்த மைய கோணத்தை தான் நீங்க போடணும். வெளியில உள்ள கோணத்தை நீங்க போடையலாம். சரிதானே? அது நான் நம்மளோட முந்தைய கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ரைட். அப்ப 150 தர பையாக இருக்கும் இல்லையா? 22 கீழ் தர ஆரை என்ன? ரைட். ஆரையை கண்டுபிடிக்கிறது அடுத்த சேலஞ்ச். இங்க என்ன? இது 30 சென்டிமீட்டர் சொல்லுவோம். இவருக்கு என்ன? இங்க பிசி என்ன? 30 சென்டிமீட்டர். ஏடி வந்து 30 சென்டிமீட்டர் இணைகரம் என்றபடி பிசி வந்து என்ன? 30 சென்டிமீட்டர். பிசி 30 சென்டிமீட்டர் இருந்தார். இவர் 30 சென்டிமீட்டர். ரைட். மொத்த நீளம் உங்களுக்கு தெரியும் 44 சென்டிமீட்டர். மொத்த நீளம் 44 சென்டிமீட்டர். அதுல 30 சென்டிமீட்டர் கழிச்சு கொடுக்கணும். இந்த துண்டு தான் நமக்கு தேவை. இந்த மையத்திலிருந்து இந்த துண்டு தான் நமக்கு தேவை. ஆரை தான் தேவை. ரைட்.
மொத்தம் 44. அதுல இருந்து இந்த துண்டை கழிச்சு விடுங்க. மொத்தம் 44 இருந்து இந்த துண்டை கழிக்கிறேன். கழிச்சா என்ன வரும்? மிச்சம் மீதி இங்க வரும். 44 இருந்து 30 போனா எத்தனை? 14. ஆகவே 14 தர 14. அடுத்த ரெண்டாவது சேலஞ்ச். இந்த ரெண்டு சேலஞ்சையும் நீங்க வெற்றி கொண்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்க சுருக்க வேண்டியது என்ன செய்யலாம்? இந்த வேலையும் 14 சுருக்கலாம் 2 முறை இல்லையா? 0 0 வெட்டலாம், 3ஆல சுருக்கலாம், 5 12. திரும்ப 2ஆல சுருக்கலாம், 6. திரும்ப 2ஆல சுருக்கலாம், 3 11. ரைட், பிறகு சுருக்கலாமா? பிறகு சுருக்கிற சான்ஸ காணல. 11 தர 5 55 தர 14 சுருக்கினா என்ன? என்ன விட சுருக்கின? ரெண்டாவது நான் கேட்கிறேன். ரெண்டாவது 256.6. 256.6 என்ன சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்தது மூன்றாவது என்ன கேட்டோம்? மொத்த உருவத்துல இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். மொத்த உருவத்துல அப்ப என்ன செய்யுங்க? இணைகரத்துல பரப்பளவு கணக்கிட்டீங்க, அதே மாதிரி ஆராய்ச்சி நேர பரப்பளவு கணக்கிட்டீங்க, ரெண்டையும் கூட்டி விடுங்க. அதான் மொத்த உருவம். 210 சக 256.6. மொத்தம் கூடினா என்ன வரும்? 466.6. 406 சென்டிமீட்டர் வரும். இது மூன்றாவது இல்லையா? இதுல இருக்கிற உங்களுக்கு சேலஞ்ச் என்னன்னு சொன்னா இந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறது. முதலாவது இணைகரத்துல பரப்பளவு காண்றதுக்கு. இது ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு இல்லையா? ரைட். அடுத்தது ஆராய்ச்சிறையில அதுல ஆரையை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது அது மைய கோணத்தை கண்டுபிடிக்கிறது. ரைட். இதெல்லாம் தனித்தனியே நம்ம பார்த்திருக்கோம். மைய கோணத்தை நம்ம எப்படி காண்றது, ரைட், அதே மாதிரி ஆரையை எப்படி காண்றது, தனித்தனியே சின்ன சின்ன கேள்விகளா நம்ம நேரத்தோட கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதை வச்சு இதை செஞ்சோம்னா சரி. ரைட், ஓகே. அப்ப அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. ரைட், அடுத்த கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி 225 சென்டிமீட்டர் வர்க்கம். 225 இப்படி எழுதி கொள்ளுங்க. 225 சென்டிமீட்டர் வர்க்கம் போட்டு 225 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய ஒரு சதுரத்தின் 225 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காண்க. 225 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காண்க. ஒரு பக்கத்தின் நீளத்தை காண்க. ரைட், சொல்லுங்க பாப்போம் விடே. 225 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காண்க. இந்த கேள்வியோட நம்ம முடிப்போம். விடைய சொன்னீங்கன்னா முடிக்கிறோம். வெரி குட் ரஸ்மீனா. ரைட், எப்படி கண்டீங்க? மிச்சம் ஈஸியான கேள்வி இல்ல? ரைட், ஒரு சதுரம். ஒரு சதுரம் சொன்னா அதுல பண்புகள் உங்களுக்கு தெரியும். ஷேப்பா வெரி என்ன இருக்கும்? 4 பக்கம் சமனா இருக்கு. ரைட், 4 பக்கம் சமனா இருக்கு. ரைட், இதுல பரப்பளவு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எத்தனையா? 225 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், இதோட பரப்பளவு தான் எனக்கு தரப்பட்டிருக்கு 225 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், அதை வர நான் ஒரு பக்க நீளத்தை காணணும்.
நான் இவரை எக்ஸ் என்று எடுத்தேன்னு சொன்னா இவரும் என்ன எக்ஸ் தான். இவரை நான் y என்று எடுத்தா இவரும் y தான். இவரை நான் எஸ் என்று எடுத்தா இவரும் எஸ் தான். உங்களோட முன்னெழுத்த வேணும்னா உங்களுக்கு விருப்பமான எழுத்தை நீங்க போட்டுக்கொள்ளலாம் இல்லையா? நீங்க ஆர் என்று எடுத்தா ஆர், எஸ் என்று எடுத்தா எஸ், பி என்று எடுத்தா பி, உங்களுக்கு விருப்பமானதை போட்டுக்கொள்ளலாம். இது எக்ஸ் 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 எல்லாமே என்ன எக்ஸ். எனக்கு விருப்பமா இது எக்ஸ் என்றபடியா நான் எக்ஸ் போட்டு. இப்ப இதுல பரப்பளவு தான் உங்களுக்கு 25 தந்திருக்கு. இவர பரப்பளவு வாய்ப்பாடு நீளம் தராங்கள் 225 சமன் நீளம் தராங்கள நீளமும் எக்ஸ் தான் அகலமும் எக்ஸ் தான். ரைட் எக்ஸ் தர எக்ஸ், ரைட் எக்ஸ் தர எக்ஸ் என்ன எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் தர எக்ஸ் என்ன ஒரே அடிகள் பெருக்கப்படுகிறது. பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். ஒன்றும் ஒன்றும் 2 சுட்டிகள் படிச்சிருக்குமா? ரைட் எக்ஸ் வர்க்கம் சமன் 225. எக்ஸ் வர்க்கம் சமன் 225 நமக்கு எக்ஸ் தான் காணணும். ரைட் எக்ஸ் தான் காணணும். நம்ம நீளத்தை எக்ஸ் என்று எடுத்திருக்கோம் இல்லையா? ரைட் ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை எக்ஸ் என்க போட்டுக்கணும். ரைட் ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை எக்ஸ் என்க போட்டுக்கணும். ரைட் எக்ஸ் வர்க்கம் சமன் தான் 25 சொன்னா எக்ஸ் காரணம் என்ன செய்யணும்? வர்க்கத்தை இல்லாமக்கணும். வர்க்கத்தை இல்லாமக்கணும் சொன்னா நான் என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் வர்க்கம் மூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் எடுத்துட்டேன். வர்க்கமூலம் எடுத்தேன்னு சொன்னா இந்த இரண்டாம் அடுக்கு இல்லாம போய் எக்ஸ் மட்டும் வந்துடுவார். வர்க்கமூலம் 25 125. வர்க்கமூலம் 225. எத்தனை பெருக்கும் போது 225 வரும்? 10 10 பெருக்கினா 100 வரும். 15 பெருக்கும் போதுதான் 225 வரும். ஆகவே இவருக்கு தான் வர்க்கமூலம் எடுக்கிறேன். இவருக்கு வர்க்கமூலம் எடுத்தா என்ன வருவார்? விடையா 15 வருவார். சென்டிமீட்டர் வர்க்கம் மட்டும் போட்டுறாதீங்க. ரைட் ஒரு பக்க நீளத்தை தான் காண்றீங்க, சென்டிமீட்டர் போடுங்க. வர்க்கம் மட்டும் போட்டுறாங்க. சில பிள்ளைகள் இப்படி போட்டுருவீங்க. ரைட் அப்ப பிள்ளைகள் போடுற மிஸ்டேக்ஸ் தான் இது. இந்த மாதிரி போட்டுறாங்க. இந்த மாதிரி போட்டா புள்ள சரி விடைக்கு மார்க்ஸ் கிடைக்காது. நீங்க நீளத்தை தான் காண்றீங்க. ரைட் பரப்பளவை காணல, நீளத்தை தான் காண்றீங்க. ஆகவே சென்டிமீட்டர் பரப்பளவுக்கு தான் என்ன செய்வோம்? சென்டிமீட்டர் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் சொல்லி போடுவோம். ஆகவே எக்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்? சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்று எடுத்திருக்கேன். ஆகவே ஒரு பக்க நீளம் என்ன? ஆகவே ஒரு பக்க நீளம் என்ன எழுதி கொள்ளுங்க. ஒரு பக்க நீளம் 15 சென்டிமீட்டர்.